السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة. قلنا: لمن؟ قال: لله ولرسوله ولأئمة المسلمين وعامتهم، أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தையும் அதில் இருக்கக்கூடிய அத்தனையையும் படைத்து பராமரித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கும் அல்லாஹுக்கு எல்லா புகழும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், நாடியதை செய்யக்கூடியவன். அவன் கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவன் தடுத்து நிறுத்திவிட்டதை யாராலும் கொடுத்து விட முடியாது. அவன் முடிவு செய்து விட்டதை யாராலும் மாற்ற முடியாது என்று அந்த அல்லாஹ்வை ஆரம்பத்திலே புகழ்கிறேன், துதிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உண்மைகளை உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை உலகிலும் நாளை ஆகிராவிலும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கான வழிகாட்டலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்கள், ரசூல்மார்கள், அவர்கள் அனைவரிலும் இறுதியாக உலகத்துக்கு அருளாக ரஹ்மத்தாக வந்த உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும்
அவர்களின் உயர்ந்த நோக்கங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து தியாகம் செய்த அவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், சஹாபாக்கள், துனியா முடிகின்ற வரை வாழக்கூடிய எல்லா முஃமின்கள் முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாக வேண்டும் என்று முதலாவதாக நான் அல்லாஹ்வை வேண்டிக் கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் விரும்பக்கூடியவைகளை எடுத்து அவன் வெறுக்கக்கூடியவைகளை விட்டும் எங்களை ஒதுக்கி தூரமாக்கி தக்வா உடையவர்களாக வாழ்ந்து கொள்ளுமாறு என்னையும் உங்களையும் நான் பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எமக்கு நபியாக, தூதராக, வழிகாட்டியாக, எம்மீது இறக்கப்படக்கூடியவர்களாக, ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், முஃமின்கள் மீது மிக இரக்கமுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக எங்களுக்கு ஒரு பெரும் நிஅமத்தாக அல்லாஹ் நபி அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அலம் தர இலல் லதீன பத்தலு நிஅமத்தல்லாஹி குஃப்ரன் வ அஹல்லு கௌமஹும் தாரல் பவார். அல்லாஹ் குர்ஆனிலே, நீங்கள் இந்த மக்களை பார்க்கவில்லையா, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அவர்கள் மறந்து அதை எதிர்த்து அதை மறுத்து தன்னுடைய கூட்டத்தை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்த அந்த மக்கா காபிர்களை பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய நிஅமத் என்றால் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தஃசீர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நிஅமத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அலம் தர இலல் லதீன பத்தலு நிஅமத்தல்லாஹி குஃப்ரன் வ அஹல்லு கௌமஹும் தாரல் பவார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பல வகையான வழிகாட்டலை, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் நாம் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டலை எங்களுக்கு மிக அழகாக காட்டி தந்திருக்கிறார். எவ்வாறு ஒரு அனாதையை பராமரிக்கக்கூடியவர், ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடியவர் தன்னுடைய குழந்தைக்கோ அல்லது ஒரு அனாதை குழந்தைக்கோ அவருடைய துனியாவுடைய அத்தனை விடயங்களையும் அழகாக படித்துக் கொடுக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார், விளங்கப்படுத்துகிறார். இதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முழு உம்மத்துடைய தீனையும் முழு உம்மத்துடைய துனியாவையும் ஆகராவையும் பணிவாக, அழகாக, இரக்கமாக விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு தந்தை. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன வகாஃபிரு யதீம் ஃபில் ஜன்னதி ஹாகதா, நானும் யதீம்களை பராமரிக்கக்கூடியவரும் சுவர்க்கத்தில் நாங்கள் இப்படி சேர்ந்திருப்போம் என்று இரண்டு விரலை சுட்டி காட்டினார்களே, அதற்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, நபி தன்னுடைய உம்மத்தினருக்கு தீனுடைய விடயங்களில் மாத்திரமல்ல, அவர்களுடைய துனியாவுடைய விடயங்களிலும், அவருடைய குடும்ப விடயங்களிலும், அவருடைய வாழ்க்கை துறையில் அத்தனையிலுமே ஒரு வழிகாட்டியாக, ஒரு நலன் விரும்பியாக, இரக்க சுபாவம் உள்ளவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு விடயங்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்குமாறு கூறப்படுகின்ற நேரத்தில் இல்லக்தார ஐஸரஹுமா, அந்த இரண்டில் எது மிக இலகுவாக இருக்கிறதோ, செய்வதற்கு மிக லேசாக இருக்கிறதோ அதையே தேர்ந்தெடுப்பார்கள். ஏன்? என்னை உம்மத்தினர் பின்பற்றுவார்கள், அந்த உம்மத்தினருக்கு நான் இலகுவான வழிமுறைகளை காட்ட வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கமாக, குறிக்கோளாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பல வகையான தனிச்சிறப்புகளை கொடுத்திருந்தார். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் ஒரு ஜவாமி அல் கலீம். ஜவாமி அல் கலீம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஜவாமி அல் கலீம், ஜவாமி அல் கலீம் கிடைக்கப்பட்டவனாக நான் இருக்கிறேன். ஜவாமி அல் கலீம் என்றால் அதற்கு உலமாக்கள் கருத்து சொல்கின்ற பொழுது, வார்த்தை மிக குறைந்ததாக இருக்கும், ஆனால் அதன் கருத்து மிக விசாலமானதாகவும் மிகவும் ஆழமானதாகவும் அதனுடைய கருத்து இருக்கும். அவ்வாறான வார்த்தைகள், சுருக்கமான வார்த்தைகள் மூலம் மிகப்பெரிய விளக்கங்களை
அளிக்கக்கூடிய அந்த ஜாமிஉல் கலீம் என்ற அந்த தன்மை நபி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. நான் இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பல இவ்வாறான ஹதீஸ்கள், சுருக்கமான வார்த்தைகளை கொண்டுள்ள நீளமான அகலமான ஆழமான கருத்துக்களை பொருந்திருக்கக்கூடிய சில ஹதீஸ்களை நான் இந்த இடத்திலே கூற விரும்புகிறேன். ஏன் எமது வாழ்க்கைக்கு நாம் எல்லா துறையில் உள்ளவர்களும் இருக்கிறோம். வியாபார துறையில் உள்ளவர்கள், இன்னும் எல்லா வகையான துறைகளிலும் ஈடுபடுகிறோம். குடும்ப அடிப்படையில் மக்களோடு புலம்புகிறோம் என்ற அடிப்படையில் எல்லா வகையான தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த ரத்தின சுருக்கமான சில ஹதீஸ்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாறினோம் என்றால் இந்த எமது வாழ்க்கை நமக்கு சந்தோஷமானதாக இருக்கும். இந்த அடிப்படையில் நான் ஒரு ஆயத்தை ஓதினேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஒவ்வொரு ஜும்ஆவிலும் இறுதியிலே ஹத்தீப் அவர்கள் இறங்குவதற்கு முன்னால் இந்த ஆயத்தை ஓதிவிட்டு இறங்குகிறார். ஏன் ஓதுகிறார் என்பதை நாங்கள் சற்று யோசிக்க வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் குர்ஆனிலே இந்த ஒரு ஆயத்தை விட மா ரஅய்து அஜ்மஅ லிஹலாலின் வ ஹராமின் வ அம்ரின் வ நஹ்யின் மின் ஹாதிஹில் ஆயா. இந்த ஆயத்தை போல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுடைய வேதத்திலே ஹலால், ஹராம், ஏவல், விளக்கல் அத்தையும் ரத்தின சுருக்கமாக ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு ஆயத்தை நான் காணவில்லை என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறார்? இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல். அல்லாஹ் நீதம் அத்லாக நடந்து கொள்ளுமாறு ஏவுகிறார். நாங்கள் அல்லாஹ்வோடு நேர்மையாக நடப்பது, அடியார்களோடு நேர்மையாக நடப்பது, நேர்மை என்பது ஒரு விசாலமான கருத்தை பொதிந்த ஒரு சொல்லாக இருக்கிறது. அந்த நேர்மையை நாம் சற்று எங்களுக்கு கடமை இல்லாத சுன்னத்தான விடயங்களையும் சேர்த்து செய்கின்ற நேரத்திலே அது இஹ்சானாக மாறுகிறது. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். நீங்கள் உபகாரமாகவும் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டதை செய்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் மேல்மிச்சமாகவும் நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹோடு சம்பந்தப்படக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றன, சுன்னத்தான நோன்புகள் இருக்கின்றன, இன்னும் எத்தனோ வகையான சுன்னத்தான அமல்கள் இருக்கின்றன. அடியாரோடு சம்பந்தப்படக்கூடிய நேரத்தில் பரவான ஜகாத் இருக்கிறது. இதே போல சுன்னத்தான எத்தனோ வகையான கொடைகள், குடுக்கல் வாங்கல்கள் இருக்கின்றன. குர்பா மிகவும் மிகவும் அடிப்படையான ஒரு விடயம். நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை, குர்பா என்ற வார்த்தைக்கு உறவால் நெருங்கியவர்கள் என்ற கருத்தும், மார்க்கத்தால் தீனால் நெருங்கியவர்கள் என்ற கருத்துக்களும் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தஃசீருடைய உலமாக்கள், நீங்கள் உங்களுக்கு நெருங்கியவர்களை நீங்கள் கவனியுங்கள். வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி. அல்லாஹ் உங்களை தடுக்கிறார் மானக்கேடான விடயங்கள். வல் முன்கர் ஃபஹ்ஷா என்று சொல்கின்ற பொழுது அதிலே அல்லாஹும் அதை தடுத்திருக்கிறான். அடியார்களுடைய பார்வையும் மிக கேவலமானது. திருட்டு, விபச்சாரம், மது அருந்துதல், பெரிய கபாயங்கள், பெரும் பெரும் பாவங்கள் இருக்கின்றனவே, இவைகளில் அதிகமானவைகள் அல்லாஹ்விடத்தில் தடுக்கப்பட்டது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அடியார்களிடத்திலும் அது கேவலமாக கருதப்படக்கூடியவர்கள். ஃபஹ்ஷா வல் முன்கர் இன்னும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டவை. வல் பகி அநியாயம் செய்யும், இவைகளையும் அல்லாஹ் தடுக்கிறார். இந்த ஒரு ஆயத் குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய முழு தீனையும் ஷரீஅத்தையும் ஒன்றிலே பொதிந்ததாக உள்ள வசனம் என்பதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். இதே போல சில ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறான ஹதீஸ்களை நான் ஏன் இந்த இடத்திலே பேசுகிறேன் என்றால், நாங்கள் ஒவ்வொரு